الحمد لله رب العالمين وأفضل الصلاة والتسليم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني آدم قد أنزلنا عليكم لباسا يواري سوآتكم وريشا ولباس التقوى ذلك خير ذلك من آيات الله لعلهم يذكرون صدق الله مولانا العلي العظيم وقال نبينا عليه الصلاة والسلام ثلاثة لا يكلمهم الله يوم القيامة ولا ينظر إليهم ولا يزكيهم ولهم عذاب أليم المسبل إزاره إلى آخر الحديث صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம் உயிரிலும் இனிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரில் என்றென்றும் உண்டாவதாக. நபியின் வாழ்க்கையை தமது வாழ்க்கையாக எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், உலகம் உள்ளவரை வாழக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஒவ்வொருவரின் பெயரிலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாக. எல்லா நேரங்களிலேயும் எல்லா இடங்களிலேயும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் அல்லாஹுவை அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் இறை கட்டளையை ஞாபகமூட்டுகின்றேன். அன்பு கட்டளையை பிறப்பித்துக் கொள்கின்றேன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா மனிதனை அழகான முறையில் படைத்துவிட்டு அழகான அமல்களை செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹு தஆலா மனிதனிடமிருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அழகான அமல் செய்ய வேண்டுமானால் அவனுக்கு ஒரு வாழ்க்கை நெறி தேவை. அவனுடைய வாழ்க்கை கட்டுக்கோப்பான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதனால் மனிதனுக்கு அல்லாஹு தஆலா காலத்துக்கு காலம் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பி அவர்கள் சொல்லி தரும் வாழ்க்கையில் தான், அவர்கள் காட்டும் வழிமுறையில் தான் வெற்றி இருக்கின்றது என்பதை சொல்லி காட்டி கொடுத்து கொண்டே இருந்தான். ஒவ்வொரு படைப்பையும் படைத்துவிட்டு அல்லாஹு தஆலா அந்த படைப்பினங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற வழிநெறியையும் காட்டி இருக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஃபிரௌன் கேட்டான், قال فمن ربكما يا موسى, மூசாவே உங்கள் இருவருடைய ரப்பு யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ரப்புனல்லதி அஅதா குல்ல ஷைஇன் خلقஹு ثم ஹதா. ஒவ்வொரு படைப்பையும் எவ்வாறு படைக்க வேண்டுமோ அவ்வாறு படைத்துவிட்டு படைக்கப்பட்ட அத்துணை படைப்புகளும் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை நெறியை காட்டிக் கொடுத்தவன் தான் நம்முடைய ரப்பு என்பதாக சொன்னார்கள். மிருகங்களை படைத்துவிட்டு மிருகம் எவ்வாறு வாழ வேண்டும், பறவைகளை படைத்துவிட்டு அவைகள் எவ்வாறு தன்னுடைய ஜீவனோபாயத்தை ஏற்றிச் செல்ல வேண்டும், மனிதன் எவ்வாறு படைக்க வேண்டுமோ அவ்வாறு மனிதனை அழகிய தோற்றத்தில் படைத்து அவனுக்கு அழகிய வாழ்க்கை முறையை காட்டிக் கொடுத்தவன் தான் நம்முடைய ரப்பு. எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, உயிரிலும் இனிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வழியை காட்டி தந்தார்களோ அவ்வழியில் மாத்திரம் தான் வெற்றி இருக்கின்றது. அந்த சுன்னாவை எடுத்து நடப்பதில் மாத்திரம் தான் வெற்றி இருக்கின்றது. அதற்கு மாற்றமாக உலகமும் சேர்ந்து ஒரு சட்டத்தை வியாபித்து விட்டால், ஒரு சட்டத்தை இயற்றிவிட்டால், அந்த சட்டம் இஸ்லாத்திற்கு மாற்றமாக இருக்கும் என்றிருந்தால் அந்த சட்டம் செல்லுபடியற்றது. இஸ்லாம் அல்லாததை யார் தன்னுடைய நமூனாவாக, தன்னுடைய வாழ்க்கை நெறியாக, தன்னுடைய ரோல் மாடலாக, தன்னுடைய ஸ்டைலாக யார் ஆக்கிக் கொள்கிறாரோ அது ஒரு நாளும் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல் செயல் அங்கீகாரம், உடல் நடை பாவனை அத்துணையிலையும் நபி அவர்கள் எதை சொன்னார்களோ அதை செய்வது, எதை வேண்டாம் என்று சொன்னார்களோ அதை தடுத்து வாழ்வதுதான் எங்களுடைய தலையாய தார்மீக கடமையாக இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சுன்னா என்று சொன்னால் ஒரு வியாக்கியானத்தை வைத்திருக்கின்றோம். செய்தால் நன்மை, செய்யாவிட்டால் பாவம் கிடையாது. இது உசூலுல் ஃபிக்ஹ் என்ற ஒரு கலையினுடைய அடிப்படை கொள்கையே ஒழிய சஹாபாக்கள் நபி அவர்களுடைய சுன்னாவை பார்த்த விதம் இவ்வாறு கிடையாது. சுன்னாவை சஹாபாக்கள்
தலைக்கு மேலால் வைத்து அத்துணை சுன்னத்துகளையும் நபி வழிமுறைகளையும் தன்னுடைய வாழ்வில் கடைபிடித்து வாழ்ந்தார். அது எந்த சுன்னாவாக இருந்தாலும் சரி. அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஓரிரு குறிப்புகளை சொல்லிவிட்டு தலையங்கத்திற்குள்ளால் செல்ல முடியும் என்று நினைக்கின்றோம். புகாரியிலே வருகின்ற ஹதீஸ், ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஹில்லு லிமுஸ்லிமின் அன் யபீத ஸலாஸ லயாலி இல்லா வவஸியத்துஹு மக்தூபத்துன் இன்தா. ஒரு முஃமினுக்கு ஹலாலான விடயம் கிடையாது. அவன் 3 இரவு தன்னுடைய மரண சாசனத்தை எழுதப்படாமல் உறங்குவது அவனுக்கு நல்ல காரியம் கிடையாது, ஹலாலான காரியம் கிடையாது. மரண சாசனம் என்பது மிகப்பெரிய ஒரு சுன்னா. இன்றோ நாளோ இந்த உலகம் நிச்சயமற்ற உலகத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் என்று எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. எனவே நான் யாரிடம் கொடுக்கல் வாங்கல் செய்திருக்கின்றேன், யாரிடம் கடன் எடுத்திருக்கின்றேன், யாருக்கு கடன் கொடுத்திருக்கின்றேன், யாருக்கு என்னென்ன காரண கர்மங்களை செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நாம் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த எழுதி வைத்துக் கொள்ளாமல் 3 நாளைக்கு ஒரு முஃமின் உறங்குவது கூடாது என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கும் அறிவிப்பாளர் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் நபி அவர்களிடமிருந்து எப்பொழுது இந்த ஹதீஸை கேட்டேனோ அன்று நாள் தொடக்கம் இதுவரைக்கும் நான் உறங்கும் பொழுது என்னுடைய தலையணைக்கு கீழால் என்னுடைய வஸியத் எழுதப்படாமல் உறங்கியதே கிடையாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபியின் வார்த்தை இவ்வாறு தான் சஹாபாக்களிடம். இன்னொரு தடவை புகாரியிலே வருகின்ற ஹதீஸ், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஒரு கனவை கண்டேன். அக்கனவிலே கியாமத் நாள் உண்டாகிவிட்டது. மக்கள் எல்லாம் அல்லோல கல்லோலப்பட்டு சிதறுண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஓடுபவர்களில் நானும் ஒருவனாக இருந்தேன். ஓடிக்கொண்டே இருந்தேன். எனக்கு பின்னால் ஒரு பாம்பு என்னை விரட்டிக் கொண்டே வருகிறது. நான் அந்த பாம்பிடம் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக விரண்டோடிக்கொண்டே இருந்தேன். நரகத்தின் வாயிலின் அளவுக்கு நான் சென்று விட்டேன். நரகத்தின் வாயிலின் அளவுக்கு சென்றதன் பின்னால் அங்கிருந்து ஒரு அசரீரி சப்தம் கேட்டது, நீர் இந்த நரகத்திற்கு தகுதியானவர் கிடையாது, பின்னே திரும்பி சென்றுவிடும். நான் பின்னால் திரும்பி செல்ல ஆரம்பித்தேன். திடுக்கிட்டு உறக்கத்தில் இருந்து விழித்துக் கொண்டேன். இந்த கனவை தன்னுடைய சகோதரியும் நபி அவர்களுடைய மனைவியுமான ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வந்து சொன்னார்கள். அப்பொழுது ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த கனவை பற்றி சொன்னவுடன் அவர்கள் சொன்னார்கள், நிஅமர் ரஜுலு அப்துல்லாஹ் லவ் கான யுஸல்லி பில்லைல். அப்துல்லா மிக நல்ல மனிதர், ஆனால் இரவு வணக்கத்திலே கொஞ்சம் அசட்டையாக இருக்கிறார். பரலானவைகளை சொல்லவில்லை, நபிலானவைகள், தஹஜ்ஜுத் தொழுகை, வித்ர் தொழுகை, நபிலான தொழுகைகள். இரவு வணக்கத்திலே கொஞ்சம் அசட்டையாக இருக்கின்றார். அதையும் அவர் சரியாக்கிவிட்டால் அப்துல்லா மிக நல்ல மனிதர் என்பதாக சொன்னார்கள். இந்த ஹதீஸை கேட்ட அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் இந்த ஹதீஸை கேட்டது முதல் இதுவரைக்கும் இரவு வணக்கத்தை விட்டதே கிடையாது, தஹஜ்ஜுத்தை விட்டதே கிடையாது, வித்ரை விட்டதே கிடையாது. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இருதயத்தில் கொஞ்சம் கையை வைத்து கேட்டு பாருங்கள். இதுவரைக்கும் நாம் எத்தனை பேர் சுபஹுடைய தொழுகையை இமாம் ஜமாஅத்துடன் தொழுதுவிட்டு இவ்விடம் வீட்டிருக்கின்றோம்? இதுவரைக்கும் எத்தனை நபர் இமாம் ஜமாஅத்தை மிஸ்ஸாக்கி தொழுது இருக்கிறோம்? இதுவரைக்கும் எத்தனை நபர் தொழாமல் இந்த இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம்? அங்கே இரவு வணக்கம், நபிலான வணக்கங்களுக்கு இந்த அளவுக்கு அங்கே சஹாபாக்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று சொன்னால், எங்களுடைய வீட்டிலே பரக்கத் பெருகவில்லை, எங்களுடைய வீட்டிலே எதை எடுத்துக்கொண்டாலும் பிரச்சனையாக இருக்கின்றது. அத்துணைக்கும் இடம் எங்கே? நாம் சுபுடைய தொழுகையை உதாசீனம் செய்துவிட்டு வருகிறோம். ஒரு மனிதர் அல் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்களிடம் வந்து கேட்டார், இமாம் அவர்களே, எனக்கு தஹஜ்ஜுடைய தொழுகை மிஸ் ஆகிக் கொண்டே இருக்கிறது, தப்பி போய்கொண்டே இருக்கிறது, காரணம் என்ன? சொன்னார்கள், உமக்கு தப்பவில்லை, அல்லாஹ் உம்முடன் கதைப்பதற்கு விருப்பமில்லை, அல்லாஹ் உம்முடன் கதைப்பதற்கு ஆசைப்படவில்லை, அதனால் தான் நீர் உறங்கிவிட்டீர் என்பதாக சொன்னார்கள். எங்களுடன் கதைப்பதற்கு எத்தனை நபர்கள் அல்லாஹ் எம்மை ஆசை வைத்திருக்கின்றான் என்பதை நாமே கேட்டு பார்த்துக் கொள்ள வேண்டும். எனவே சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நபி அவர்களுடைய சுன்னாக்கள் இவ்வாறு தான் இருந்தது. எனவே
இந்த சுன்னத்துகளில் மிக முக்கியமான ஒன்றுதான் எங்களுடைய ஆடை கலாச்சாரம். ஆடை கலாச்சாரம் என்பது இஸ்லாத்திலே வணக்க வழிபாடுகளில் ஒன்றாக கணிக்கப்படுகிறது. எந்த மார்க்கத்திலேயும் ஆடையை ஒரு வணக்கமாக கருதப்படவில்லை. ஆனால் இஸ்லாம் ஆடையை வணக்கமாக காட்டியிருக்கிறது. ஒரு மனிதன் பிறந்தது முதல் இறக்கும் வரைக்கும் அவனுடைய ஆடை எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற அத்துணை விடயங்களையும் கச்சிதமாக இஸ்லாம் மாத்திரம் தான் சொல்லி தந்திருக்கிறது. ஒரு பிள்ளை பிறந்துவிட்ட பிள்ளைக்கு எவ்வாறு ஆடை இருக்க வேண்டும், பிறந்துவிட்ட பிள்ளை எந்த அசைவும் இல்லாமல் மரணித்து விட்டால் அந்த சிறு சிசுவின் குழந்தையின் கஃன் ஆடை எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு ஆணுடைய கஃன் எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு பெண்ணுடைய கஃன் எவ்வாறு இருக்க வேண்டும், மார்க்க போரில் ஷஹீதான ஒரு ஷஹீதுடைய கஃன் எவ்வாறு இருக்க வேண்டும், பற்றி எறிந்தால் அனைத்து உடம்பிலே உள்ள அனைத்து இடங்களிலேயும் காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றது, இவருடைய கஃன் துணி எவ்வாறு இருக்க வேண்டும், வாழும் பொழுது ஒரு ஆணுடைய சராசரி ஆணுகளுக்கு முன்னால் எவ்வாறான ஆடை அணிய வேண்டும், ஒரு பெண் அந்நியர்களுக்கு முன்னால் எவ்வாறு ஆடை அணிய வேண்டும், அத்துணை ஆடை கலாச்சாரங்களையும் சரியான முறையில் கச்சிதமாக சொல்லி தந்திருக்கும் ஒரு மார்க்கம் இருக்கும் என்றிருந்தால் தீனுல் இஸ்லாம் மட்டும்தான். அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆடையிலே தான் நாம் இன்று ஃபெயில் ஆகிவிட்டோம். எம்மிலே உள்ளவர்களில் அதிகமானவர்கள் இந்த விடயத்தில் ஃபெயில் ஆகிவிட்டோம், தோத்து விட்டோம். காரணம் என்ன? யகூதிகளுடைய சதிவலையில் நாங்கள் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், சுன்னத்தான விடயங்களை எமக்கு ஏன் காட்டித்தரப்பட்டிருக்கின்றது? பழக்க வழக்கங்கள் அனைத்தும் வணக்க வழிபாடுகளாக மாற்ற வேண்டுமானால் எங்களுடைய வாழ்க்கையில் சுன்னத்தானவைகள் இருக்க வேண்டும். உறங்குகிறோம் மேலின் அசதிக்காக வேண்டி, மேனியின் டயர்டுக்காக வேண்டி உறங்குகிறோம். சுன்னத்தான முறையில் உறங்கினால் உறங்கும் நேரம் எல்லாம் நன்மை கிடைக்கும். சாப்பிடுகிறோம், பசிக்கிறது, சுன்னத்தான முறையில் சாப்பிட்டால் அந்த சாப்பிடுவதற்கு நன்மை கிடைக்கும். உணர்ச்சிகளுக்கு உணவளிக்கும் வகையில் திருமணத்தை முடித்துக் கொள்கிறோம். நோக்கம் சரியாக இருந்தால் சுன்னத்தை பின்பற்றினால் திருமணத்தின் மூலமாகவும் நாங்கள் நன்மையை பெற்றுக் கொள்கிறோம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆதத்துகள் அனைத்தும் இபாதத்துகளாக மாற வேண்டுமானால் நபிகாட்டிய வழியில் வாழ்வதில் தான் அந்த அனைத்து சிறப்புகளும் இருக்கின்றது என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் அவன் கணிக்கப்படுவதெல்லாம் அவனுடைய ஆடையை வைத்துதான். அன்னாசு பில் லிபாஸ் என்று சொல்வார்கள். ஒரு மனிதனுடைய அந்தஸ்துகள் அவனுடைய ஆடையை வைத்து கணிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே ஆதமையும் ஹவ்வாயையும் படைத்து விட்டு சொன்னான், யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னah வ குலா மின்ஹா ரகதன் ஹைது ஷித்துமா. சொர்க்கத்திலே தங்கிவிடுங்கள், நாடியதை புசித்துக் கொள்ளுங்கள், எந்த ஒரு தடையும் கிடையாது. சொர்க்கம் பிரமாண்டமானது. காலை முதல் மாலை வரை நபி அவர்கள் சொர்க்கத்தை வர்ணித்து விட்டு தான் சொன்னார்கள், மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா ஹதர அலா கல்பி பஷர். எந்த கண்ணும் கண்டிராது, எந்த காதும் கேட்டிராது, எந்த உள்ளத்திலேயும் ஊசலாட்டமும் வந்திருக்காது. அதையும் தாண்டியதுதான் சொர்க்கம். பிரமாண்டமான சொர்க்கத்திலே ஆதமையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து விட்டு சொன்னான், ஒரே ஒரு மரத்தை காட்டி சொன்னான், இந்த மரத்தின் பக்கம் நெருங்கவும் வேண்டாம். சுருக்கமாக சொல்கிறோம், ஷைத்தான் அவர்களுக்கு ஊசலாட்டத்தை போட்டான். ஷைத்தான் பாவத்தை செய்ய தூண்டிய காரணம், முதல் காரணம் லியுபதிய லஹுமா மா ஊரிய அன்ஹுமா மின் ஸௌஆதிஹிமா. எந்த மானத்தை மறைப்பதற்காக சொர்க்க ஆடைகளை அணிந்திருந்தார்களே அந்த ஆடையை கலட்டவே ஷைத்தானுடைய முதலாவது. இது எந்த வியாக்கியானத்திற்கும் போகவில்லை, எந்த தஃசீருடைய கருத்துகளுக்கும் போகவில்லை. எந்த தஃசீருடைய கருத்தும் இல்லாமல் உலமாக்களிடம் கேட்டு பார்த்தால் தெரியும், நேரடியான கருத்து. லியுபதிய லஹுமா மா ஊரிய அன்ஹுமா மின் ஸௌஆதிஹிமா. அவர்களை நிர்வாணமாக மாற்ற வேண்டும். இதுதான் ஷைத்தானுடைய நோக்கம். இந்த நோக்கம் தான் இன்றைய காலத்துடைய யகூதிகளுடைய நோக்கம். ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருக்கின்றார்கள், ஆடை அணிந்தும் மற்றவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஷைத்தான் அவருடைய திட்டத்தை சரியான முறையில் தீட்டிக் கொண்டான். சாப்பிட்டார்கள். முதலாவது என்ன நடந்தது?
ஃபபதத் லஹுமா சௌஆத்துஹுமா, அவர்களுடைய மறைவிடங்கள் தென்பட ஆரம்பித்து விட்டது, ஆடை களையப்பட்டது. ஹராமானவைகள் அந்த ஹலாலான ஆடைகளுக்கு சாத்தியம் கிடையாது. எனவே அல்லாஹ் அந்த ஹராமான விடயத்தின் மூலமாக ஹலாலான ஆடையை அல்லாஹ் நீக்கிவிட்டான். உலகத்திற்கு எரியப்பட்டார்கள். உலகத்திலே அழுதழுது பல வருடங்கள் அவர்கள் தௌபாவிற்காக ஏங்கினார்கள். எதை சொல்ல வருகின்றோம் என்றால், ஆடை என்பது இஸ்லாமிய கலாச்சாரத்தின் அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு விடயம். இந்த ஆடையிலே ஹராத்தை கொண்டு வந்து விட்டால் முஸ்லிம்களுடைய துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. முஸ்லிம்களுடைய துஆக்களுக்கு பயந்துதான் இன்று யகூதிகளும் நசாராக்களும் அந்நிய சதித்திட்டங்களும் பயந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாமே எங்களுடைய துஆக்களை இல்லாமலாக்கிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் சராசரி மனிதர்களுக்கு முன்னால் எவ்வாறு இருக்க வேண்டும்? தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் மத்தியில் கட்டாயம் அவன் மறைத்தே ஆக வேண்டும். யா பனி ஆதம் கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாஸன் யுவாரி சௌஆத்திக்கும், உங்களுடைய மறைவிடங்களை மறைத்துக் கொள்வதற்காக ஆடையை நாங்கள் இறக்கினோம். அல்லாஹ் சொல்கிறான், இது கட்டாயமான ஆடை. இந்த கட்டாயமான ஆடையில் பாகுபாடு யாருக்கும் கிடையாது. இவ்வாறு இருந்தால் செய்து கொள்ளலாம், முடியாது. ஒரு விளையாட்டை உலகம் அறிமுகப்படுத்தி விட்டது. அந்த விளையாட்டில் கட்டை காச்சட்டைகளை போட்டு நான் விளையாட வேண்டும் என்றால் அந்த விளையாட்டு இஸ்லாமிய பார்வையில் கூடாது. உலகமே ஏற்றுக்கொண்டாலும் சரி, முட்டங்காலுக்கும் தொப்புளுக்கும் மத்தியில் மறைத்திருக்க வேண்டியது பள்ளிக்குள்ளால் மாத்திரம் கிடையாது, மைதானத்திலும் அவ்வாறு தான் இருக்க வேண்டும். பொது இடங்களிலே குளிக்க சென்றால் அங்கும் அவ்வாறு தான் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தொடை இருக்கின்றதே, இந்த தொடை அவுரத், மறைக்கப்பட வேண்டிய விடயம். நாங்கள் இந்த தொடையை காட்டிக்கொண்டு பாதையிலே சாரத்தை மடித்து கட்டிக்கொண்டு ஒருவர் சென்று கொண்டிருக்கின்றார் என்றால் இஸ்லாமிய பார்வையில் அவர் நிர்வாணமாக பாதையில் செல்கிறார். சாரத்தை மடித்து கட்டிக்கொண்டு கட்டை கால் சட்டைகளை அணிந்து கொண்டு தொடை விளங்கிக் கொண்டிருக்கிறது, பாதையில் சென்று கொண்டிருக்கிறார். இவர் நிர்வாணியாக சென்று கொண்டிருக்கிறார், ஆடையற்றவராக சென்று கொண்டிருக்கிறார். பள்ளிக்குள்ளால் வருகின்றார்கள், சுஜூதிலே செல்லும் பொழுது அங்கே பின்புறம் தென்படுகின்றது என்றால் அவர் நிர்வாணியாக தொழுது கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஒரு தடவை நபி அவர்கள் சொன்னார்கள், யா அலி கத்தி ஃபஹிதக், அலி உங்களுடைய தொடையை மறைத்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் நபி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தொடை தென்பட்டுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், தொடையை மறைத்துக் கொள்ளுங்கள், ஃபஇன்னஹா மினல் ஔரா, அது கட்டாயமாக மறைக்க வேண்டிய பகுதி. பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார், தனது கீழாடையில் சாரத்தை மடித்து கட்டிக் கொண்டிருப்பவரை பார்த்து யாரும் அறிவாளி என்று சொல்ல மாட்டார்கள், ஒழுக்க சீலர் என்பதாக சொல்ல மாட்டார்கள், அவருடன் பழகுவதற்கு யாரும் ஆசைப்படவும் மாட்டார்கள். சண்டியர்கள் என்பதாக பெயரை எடுத்தவர்கள் சஹாபாக்கள் கிடையாது, நபி அவர்களுடைய வாழ்க்கையிலும் கிடையாது. வீரனாகத்தான் இருந்தார்களே ஒழிய விருமாப்படைந்து கொண்டு மக்கள் மத்தியிலே சுற்றித் திரியக்கூடியவர்களாக இருக்கவில்லை. சுன்னத்துக்கு மாற்றமானது ஒரு புறம் இருக்க, இது ஃபர்தையும் தாண்டி செல்கின்றோமே, எவ்வளவு பெரிய ஒரு யகூதிகளுடைய சதிவலையில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். இரண்டாவது விடயம் கரண்டை காலுக்கு கீழால் அணிவது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த பாவம் உலகத்திலே மலிந்து விடுகிறதோ, எந்த பாவம் உலகத்திலே சர்வசாதாரணமாக மாறிவிடுகிறதோ அந்த பாவத்தின் அகோரம் மக்கள் மத்தியிலிருந்து இல்லாமலாகிவிடும். எந்த பாவம் மக்கள் மத்தியில் சர்வசாதாரணமாக மாறிவிடுகிறதோ அந்த பாவம் மக்களுடைய உள்ளத்திலே அதனுடைய அகோர தன்மை இல்லாமல் போய்விடும். பாவமா என்று நாம் ஒரு காலம் பயந்து கொண்டிருந்தோம், பாவமா என்று இப்பொழுது சர்வசாதாரணமாக மாறிவிட்டோம். நபி அவர்கள் சொன்னார்கள், ஸலாஸத்துன் லா யுகல்லிமுஹுமுல்லாஹ், தெளிவான ஹதீஸ். 3 நபர்கள், அவர்களுடன் அல்லாஹ் தஆலா கியாமத்துடைய நாளையில் நல்ல முறையில் பேச மாட்டான், ரஹ்மத்தான பார்வையை கொண்டு பார்க்க மாட்டான், அவர்களை சுத்தப்படுத்த மாட்டான். வலஹும் அஸாபுன் அலீம், நோவினை தரும் வேதனை இருக்கிறது. மூவரில் முதலாமவராக நபி அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்பிலு இஸாரா, தன்னுடைய
கீழாடையை கரண்டை காலுக்கு கீழால் அணிபவர் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹுவின் நல்லடியார்களே, புகாரிலே வருகின்ற ஹதீஸ், மா அஸ்ஃபல மினல் கஅபைனி மினல் இஸாரி ஃபின்னார். கீழாடையை யார் கரண்டைக்கு கீழால் அணிகிறாரோ அவர் நரகவாதி என்பதாக கண்டனத்திற்காக வேண்டி சொன்னார்கள். இப்பொழுது நாங்கள் ஒரு விதண்டாவாதமாக ஒரு சில கருத்துக்களை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அது எனக்கு தெரியாமலே அல்லது பெருமை இல்லையே, எனக்கு பெருமைக்காக வேண்டி உடுத்தால் தான் எறிவாரே, பெருமை இல்லையே. ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு பெருமை இல்லை என்று யார் சொல்கிறாரோ அதே பெருமைக்குரிய வார்த்தை. எனக்கு பெருமை இல்லை என்று யார் உடுக்கிறாரோ அணிகிறாரோ அதே பெருமைக்குரிய வார்த்தை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வாறு சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் எல்லா நேரத்திலும் கவனமாக இருக்கிறேன், கரண்டைக்கு கீழால் என்னுடைய ஆடை செல்லக்கூடாது என்ற விடயத்தில் என்னையும் தெரியாமல் சென்று விடுகிறது. இப்பொழுது நானும் நரகவாதியா? நபி அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நீங்கள் நரகவாதி. அபூபக்கருக்கு அனுமதி கொடுத்தவர் ஈருலக தலைவர், அனுமதி பெற்றவர். முழு மனிதர்களுடைய ஈமானை ஒரு தட்டிலேயும் அபூபக்கருடைய ஈமானை ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு தட்டிலே வைத்தால் அவருடைய ஈமான் தான் பலத்தால் கீழே தாழ்ந்துவிடும். அந்த அளவுக்கு பலமான ஈமான்தாரி தான் அனுமதி பெற்றவர். நாம் அனுமதி கொடுப்பதற்கு நபியும் கிடையாது, அனுமதி பெறுபவர் அபூபக்கரும் கிடையாது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரோ ஒருவர் சொல்லிவிட்டார், யாரோ ஒரு சினிமாக்காரர் காட்டிவிட்டார், யாரோ ஒரு கல்ச்சரை இங்கே அவர்கள் நமூனாவாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், ஒழுக்கம் என்பது, ஒழுகுதல் என்பது உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்து வர வேண்டும். ஒழுக்கம் மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்து வந்தால் தான் அது ஒழுக்கம். சாக்கடைகளிலே இருந்தும் சினிமாக்களிலே இருந்தும் வருவது ஒழுக்கம் கிடையாது. திருமணத்திற்காக வேண்டி டவுசரை அணிகின்றார்கள், கரண்டை காலுக்கு மேலால் அணிந்து கொள்கிறார்கள். எத்தனை குத்துபாக்களிலே எத்தனை பயான்களிலே கூறப்பட்டது, அதை கேட்கவில்லை. யாரோ ஒரு சினிமாக்காரர் அதனை நமூனாவாக முன்மாதிரியாக ஆக்கிவிட்டார். அதை உடுத்துவிட்டு அதற்கு வியாக்கியானமும் எம்மில் சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சுன்னத்தல்லவா? இவ்வளவு காலமும் எங்கே சென்றது அந்த சுன்னத் என்ற நாமம்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களோட பாசையில சொல்றேன்டா, 5% நன்மை கிடைக்காது, 5% நன்மை கிடைக்காது. சுன்னத்தை சுன்னத் என்ற அந்த ரீதியில் பின்பற்றினாலே அன்றி நன்மை கிடைக்க மாட்டாது. எனவே இந்த விடயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். இறுதியாக சுருக்கமாக மூன்றாவது ஒரு விடயம், பெண்களுடைய ஆடை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகப்பெரிய தலையங்கம் பெண்களுடைய ஆடை. நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்தில் இங்கே இருக்கின்ற இந்த மூத்தவர்களிடம் கேட்டு பார்த்தால் தெரியும், மாஷா அல்லாஹ், இன்றும் சிலர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அந்த நல்ல பழக்கங்களுடையவர்கள். அவர்களுடைய பெண்கள் கடை தெருவுக்கு சென்றது கிடையாது, அவர்களுடைய பிள்ளைகள் கடை கடையாக ஏறி இறங்கியது கிடையாது. தந்தை எந்த ஆடையை தருவித்துக் கொடுக்கின்றாரோ அதுதான் பிள்ளைகளுடைய ஆடை, அதுதான் மனைவியுடைய ஆடை. அந்த காலம் மலையேறிவிட்டது. இப்பொழுது ஒரு தந்தை அவ்வாறு ஒரு கன்செப்டை வைத்துக் கொண்டே நான் இந்த ஆடையை தருவித்துக் கொடுக்கின்றேன் என்று சொல்லி தப்பி தவறி கொடுத்தால் அந்த தந்தை அதே கடைக்கு 4, 5, 6 தடவை ஏறி இறங்க வேண்டி வரும். டிசைன் சரியில்லை, மெட்டீரியல் சரியில்லை, இது பழைய மாடல், இது ட்ரெண்ட் இல்லை என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு அதை ஏறி இறங்கி பல தடவை அதற்கு நஷ்டவாளர்களாக மாற வேண்டும். அந்த காலம் முடிந்து விட்டது. அவர்களுடைய ஷாரீஸ்களிலே இந்த ஒழுக்கம் இன்றைய காலத்துடைய ஹபாயாக்களில் கிடையாது. இன்றைய காலத்துடைய ஹபாயாக்களில் அன்றைய காலத்துடைய தாய்மார்கள் அணிந்த ஷாரிகளில் இருந்தது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஹதீஸிலே அவ்வாறே வந்திருக்கின்றது, கியாமத் நாள் நெருங்கிவிட்டால் ஆண்கள் தக்வாதாரிகளை போன்று ஜுமாவுடைய நேரம் பள்ளி வாயிலுக்கு நேரங்காலத்தோட வாகனத்தில் வந்திறங்குவார்கள். வனிசாஉஹும் காசியாத்துன் ஆரியாத். ஆனால் வீட்டிலே உள்ள பெண்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள்.
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது யகூதிகளுடைய திட்டம். ஷார்ட் ஸ்லிம் ஃபிட், கட்டையானதாக, மெல்லியதாக, ஃபிட்டானதாக, இறுக்கமான ஆடைகள் என்பது ஆணுக்கும் கூடாது, பெண்ணுக்கும் கூடாது. ஒருவருடைய மேனியுடைய சைஸ் விளங்குது, அவர் ஒரு உடுப்பை உடுத்தி இருக்கிறார், அவருடைய உடம்புடைய கலர் விளங்குதா, அந்த ஆடை கூடாத ஆடை. அவருடைய உடம்பின் சைஸ் விளங்குதா, அது கூடாத ஆடை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு பொறுப்பானவர்கள் நாங்கள் தான். பிள்ளை பிள்ளைதான். தோலுக்கு மேலால் வளர்ந்தாலும் தலைக்கு மேலால் வளர்ந்தாலும் பிள்ளை பிள்ளை என்ற அந்தஸ்தில் இருந்து ஒரு நாளும் அகலப்போவதில்லை. யாரெல்லாம் சொல்கிறார்களோ என்னுடைய பிள்ளை தோலுக்கு மேலால் வளர்ந்து விட்டார், இதற்கு பின்னால் எனக்கு அவருக்கு ஒன்றும் சொல்ல முடியாது, அதட்ட முடியாது என்றெல்லாம் எந்த தந்தை சொல்கிறாரோ அந்த தந்தையின் அந்தஸ்தில் இருந்து இல்லாமலாகிவிட்டார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய தலையாய தார்மீக கடமை எங்களிடம்தான் இருக்கிறது. நாளைய கியாமத்துடைய நாளையில் உரமூட்டி சீராட்டி வளர்த்த அந்த பிள்ளைகளுக்கு இவைகளை சொல்லிக் கொடுக்காவிட்டால் நாங்கள் கியாமத்துடைய நாளையிலே மாட்டிக்கொள்வோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொர்க்கத்தின் வாசம் கூட கிடைக்க மாட்டாது, சொர்க்கத்தின் வாசம் கூட கிடைக்க மாட்டாது. என்னுடைய பிள்ளையுடைய ஆடையை சரியாக்காமல் நான் என்னுடைய வீட்டை தாண்டி அனுப்பக்கூடாது. என்னுடைய பிள்ளையுடைய ஆடை சீரானதாக இருக்கின்றதா? நாம் ரோட்டிலே உள்ளவர்கள் வாலிபர்களிடமும் ஆண்களுடைய கண்களுக்கு திரை போட முடியாது. எங்களுடைய வீட்டிலே உள்ள மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் சகோதரிகளுக்கும் நாம் திரை போட்டுக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு திரை போட்டு விட்டால் ரோட்டிலே உள்ளவர்களுடைய பார்வையின் அந்த நோயான பார்வை எங்களுடைய குடும்பத்திற்கு படமாட்டாது. ஆடைதான் அந்த அவர்களுடைய அனாச்சாரங்கள் அனைத்துக்கும் ஆரம்ப காரணமே ஆடைதான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னுடைய மனைவி எனக்கு மட்டும் தான் மனைவி, என்னுடைய பிள்ளை எனக்கு மட்டும் தான் பிள்ளை. பாதையில் உள்ளவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனைவி ரசனை பொருளாக இருக்கக்கூடாது, என்னுடைய பிள்ளை ரசிக்கக்கூடிய ஒரு அவயமாக இருக்கக்கூடாது. என்னுடைய பிள்ளைகள் பக்குவமாக ஒழுக்கமாக வளர வேண்டியவர்கள். சிறு வயதிலிருந்து வெட்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய மிக தலையாய கடமையிலே நாம் இருக்கின்றோம். எனவே அனைவரும் ரசிக்கக்கூடிய ரசனையாக எங்களுடைய வீட்டு பெண்களை ஆக்கிக் கொள்ளக்கூடாது. நாம் முதலாவதாக வீட்டுக்குள்ளால் இருப்பதுதான் ஒரு பெண்ணுடைய முதல் பர்தா. வெளியே செல்வதாயின் முழுமையாக மறைத்து ஒழுக்கமான ஆடைகளுடன் செல்ல வேண்டும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுன்னத்தான முறையில் சரியான முறையில் எங்களுடைய வாழ்க்கையுடைய அத்துணை அம்சங்களையும் எடுத்து சென்றால் ஈருலகத்திலும் நாம் வெற்றியாளர்களாக ஜெயசீலர்களாக மாறிவிடுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே வல்லநாயின் அப்பேற்பட்ட பாக்கியங்களை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.